നാരായണീയം 36வது தசகம் 1வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப முன்னால பகவான் அனசூயா தேவியில அத்ரி மகர்ஷியோட புத்திரனாயிட்டு ஜெனிச்சு தத்தன் அப்படிங்கிற பேரோடு கூடிட்டு சிஷ்யர்களோடு நிர்பந்தம் காரணமாயிட்டு മനസ്സുക്ക് ഒരു സോമ്പേരിത്തനം വന്നിട്ട് മனைவிയെ കൂട്ടിന്റെ സ്വസ്ഥനായിട്ട് സഞ്ചരിക്കരുത് പരമഭക്തനായിരിக்கிற ഹേഹയ രാജ കാർത്തവീര്യാർജുനൻ ഭഗവാനെ பார்த்தார். பகவான் கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தொடங்கின வரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில என்னோடு கையாலேயே உனக்கு மரணமும் வந்து சேரும் அப்படின்னு சொன்னார். துவம் புரா பகவானே, நீங்கள் ரொம்ப முன்னால ஒன்ஸ் அப்பான் எ டைம் அத்ரேஹே புத்திரதயா அத்ரி மகர்ஷியோடு புத்திரனாயிட்டு அனசூயாயாம் அனசூயா தேவியில தத்தாவிதஹா ஜாதஹாஹி தத்தன் அப்படிங்கிற பேரில அவதரிச்சேலே. சிஷ்ய நிபந்த தந்திரிதமனாக சிஷ்யர்கள் எல்லாம் கூடி நிக்கிறது, சிஷ்யர்களோடு கூடி நிக்கிறதெல்லாம் ஒரு டிஸ்டர்ப் ஆக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு சொஸ்தமாயிட்டு பகவானை சேவிக்க முடியாது இந்த சிஷ்யர்கள் கூட இருந்தானா அப்படின்னு நினைச்சிட்டு அதாக்கும் இங்க சிஷ்ய நிபந்த தந்திரிதமனாக. அதனால சொஸ்தமாயிட்டு இந்த சிஷ்யகணங்களை எல்லாம் வேண்டானே வச்சுட்டு காந்தயாச்சரன் பத்னியோடு கூடிட்டு சஞ்சரிச்சேளே. துவம் பகவானே, நீங்கள் பட்டதிரி பகவான் கிட்ட பேசிட்டு இருக்கிறது யாக்கும் நம்ம பார்க்கிறோம். பக்தகமேன ஹேஹய மஹீபாலேன ரொம்ப பக்த சிரஷ்டனா இருக்கிற ஹேஹய ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவா இருக்கிற கார்த்தவீர்யார்ஜுனனால திருஷ்டஹா தர்சனம் செய்யப்பட்டு அப்படின்னாக்கா கார்த்தவீர்யார்ஜுனன் உங்களை தர்சிச்சார் அப்படின்னு அர்த்தம். அஸ்மை அந்த கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமுகான் வரான் பிரதாய அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தொடங்கின வரங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அந்தே கடைசியில ஒரு விஷயமும் சொன்ன கார்த்தவீர்யார்ஜுனன் கிட்ட ஸ்வேன ஏவ வதம் ச ததிதா. பகவான் சொன்ன நானே உன்னோடு மரணத்துக்கு காரணமாயி தீருவேன் அப்படிங்கிற வரத்தை கொடுத்த உனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நான் தரேன். என்னோடு ரொம்ப பக்த சிரோமணியா இருக்கிற கார்த்தவீர்யார்ஜுனா, உனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தரேன். ஆனா கடைசியில உன்னோட மரணம் அப்படிங்கிறதுக்கு காரணம் நானாதான் இருப்பேன். எல்லா வரங்களும் அஷ்ட சித்திகள் இருக்கிற வரங்களாக்கும் பகவான் கொடுத்தது. அனிமா கரிமா மகிமா ஈசித்துவம் வசித்துவம் இப்படிங்கிற அஷ்ட சித்திகள் இருக்கிற வரங்கள் என்னத்துக்காக்கும் பகவான் தத்தாத்ரேயன் கார்த்தவீர்யார்ஜுனன் கேட்காதக்கே சுயமாயிட்டு நானே உன்னை வதிப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் சொன்னார். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வரங்களும் எல்லாம் கிடைச்சானா பின்ன தலகால் புரியாது, அகங்காரம் வந்துடும். கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு அந்த நான் அப்படிங்கிற ஈகோ வந்துடும். எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கிறவனாயிட்டு அவன் தீர்ந்துடுவன். அப்படி ஆகிறத துஷ்ட புத்தி வந்து சேர்ந்துடும் அவனுக்கு. அப்படி துஷ்டனாயி தீர்ந்தானாக்கா அந்த கார்த்தவீர்யார்ஜுனனை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதாரணக்காரால சாத்தியப்படாது. அப்ப எல்லாரும் பகவானையே சரணம் பிராபிப்பா. பகவானே இவனோட தொந்தரவை கொஞ்சம் போக்கி கொடுங்கோம் அப்படின்னு. அதனாலேயாக்கும் பகவான் என்னோடு கையால உன்னோடு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு
சொன்னது. அது மட்டுமில்லை, பிரிய பக்தனுக்கு முக்திக்கு காரணமாகும் பகவானோட கையால இருக்கிற அந்த மரணம் அப்படிங்கிறது. அதனாலேயாக்கும் பகவான் கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு அப்படி ஒரு வாக்கையும் கொடுத்தது. ரெண்டாவது ஸ்லோகம். அதுக்கப்புறமா கார்த்தவீர்யார்ஜுனனை பகவான் கொல்லுவேன்னு சொல்லியிருக்காரே, அந்த சத்திய வாக்க உண்மையாக்கிறதுக்காக பிராமண துவேஷிகளும் கார்த்தவீர்யார்ஜுனனோட சக்தியால மட்டும் அடங்கி நிற்கிறவாளும் ஆக இருக்கிற பூமிக்கு பாரமா இருக்கிறவாளை எல்லாம், அப்படி இருக்கிற ராஜாக்களோடெல்லாம் வம்ச விச்சேதம் நடத்துறதுக்காயிட்டு பகவான் பிருகுவம்சத்துல ஜமதக்னி மகர்ஷியிலேருந்து ரேணுகாதேவியில ராமன் அப்படிங்கிற பேரோடு கூடிட்டு அவளோட புத்திரர்களில கடைசி புத்திரனாயிட்டு ஜனிச்சு அப்பாவான ஜமதக்னிக்கும் அம்மாவான ரேணுகைக்கும் ரொம்ப ரொம்ப குஷிய உண்டாக்கினார். ஹே ஹரே, பகவானே நாராயணா கிருஷ்ணா பட்டதிரி பகவானை கூப்பிடுறார். எல்லா பாபங்களும் இல்லாம பண்ணற கிருஷ்ணா ஹரே. அதா துவம் அர்ஜுனஸ்ய, அதுக்கப்புறமா நீங்கள் கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு கொடுத்த வரம், அந்த வரத்தை சத்தியம் அதை உண்மையாக்கி தீர்க்கிறதுக்கு ததா, அது மட்டுமில்லை தது சக்தி மாத்திரா, கார்த்தவீர்யார்ஜுனனோட சக்தியால மட்டும் ஆனதம் கொஞ்சம் அடங்கி நிற்கிறவாளும் பிரம்மத்வேஷி பிரம்மஞானிகளாயிருக்கிற பிராமணர்களை எப்பவும் உபதிரவிக்கிறவாளுமாயிட்டு பூமேஹே பாரம் பூமேஹே பரம் பூமிக்கே பாரமாயிருக்கிறவாளுமான அகிலம் நிருபகுலம் துஷ்டர்களான எல்லா ராஜவம்சங்களையும் ஹந்தும்சா கொல்லறதுக்காயிட்டும் பிருகுகுலே பிருகுவம்சத்துல ஜமதக்னிதஹா ஜமதக்னி மகர்ஷியால ஜமதக்னி மகர்ஷியிலேந்து ரேணுகாயாம் பத்னியான ரேணுகாதேவியில ராமஹா நாமா ராமன் அப்படிங்கிற பேரில தது ஆத்மஜேஷு அவரஜஹா அவளோட புத்திரர்களில ரொம்ப சின்ன கடைசி புத்திரனாயிட்டு அக்ரஜன் சொன்னனக்கா அண்ணா, அவரஜன் சொன்னனக்கா தம்பி, அப்படி கடைசி புத்திரனாயிட்டு எல்லா புத்திரர்களுக்கும் கீழே இருக்கிறவனாயிட்டு நிறைய அண்ணா இல்லாம இருக்கிறவனாயிட்டு சஞ்சாதகா அவதாரம் செஞ்சேளே. ஜாதகா அப்படிங்கிறது ஜனிச்சார் அப்படின்னாக்கும் அர்த்தம். சம்ஜாதகா அப்படின்னாக்கா சமயக்காயிட்டு நன்னா ஜனிச்சார் அப்படின்னு அர்த்தம். அதானது பகவான் அம்சாவதாரமாயிட்டு ஜனிச்சார் அப்படின்னு அர்த்தம். பித்ரோஹோ சம்மதம் அதாகா அப்பாவோடும் அம்மாவோடும் அந்த ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற நிலைமை பகவான் உண்டாக்கி கொடுத்தேளே. அதாக்கும் பகவானோடு பரசுராம அவதாரம். மூணாவது ஸ்லோகம். பகவானுக்கு 14 வயசு இருக்கிறத அந்த டைமிலேயே வேதங்கள் எல்லாம் பகவான் படிச்சு முடிச்சுட்டு அந்த டைம்ல கந்தர்வராஜாவா இருக்கிற சித்திரரதன்ல அம்மாவான ரேணுகைக்கு கொஞ்சம் ஆக்ரகம் தோன்றினதுனால அப்பாவுக்கு கோபம் வந்தது. கோப பரவசனாയി தீர்ந்த அப்பாவோடு ஆജ്ഞை பிரகாரம் பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அப்பாவோடு ஆజ్ఞைய அப்பா சொன்னபடி நிர்வகிச்சு அதுக்கப்புறமா அம்மாவுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கி கொடுத்தார். எப்படியாக்குமது அப்பாவான ஜமதக்னி இந்த ராமனுக்கு முன்னால இருக்கிற புத்திரர்களையும் ராமனையும் எல்லாரையும் கூப்பிட்டார். இந்த மாதிரி அம்மையோடு செய்கை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு அம்மையோடு தலைய வெட்ட சொன்னார்.
பெரிய புத்திரன் கிட்ட அடுத்த புத்திரன் கிட்ட இப்படின்னு புத்திரர்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அவள் ஒன்றும் அனுசரிக்கலை. அப்ப ஜமதகினிக்கு கோபம் வந்தது. എന്നിട്ട് ராமனை கூப்பிடுறார். ராமா, நான் சொன்னா கேட்கிறவன் நீந்தார், இங்க வா. நான் சொன்ன பேச்சு கேட்காத உன்னோட அண்ணாக்களோடு தலையையும் அதே மாதிரி தவறு பண்ணினதாயிட்டு நான் நினைக்கிறேன் என்னோட மனைவியும் உன்னோட அம்மாவான ரேணுகியோட தலையும் சேர்த்தி அம்மாவோடும் உன்னோட சகோதரங்களோடும் எல்லாரோடும் தலைய வெட்டி கீழே போடு அப்படின்னார். அப்படி சொன்னோன்னே முன்பின் யோசனை பண்ணாக்கி பகவான் ராமன் என்ன பண்ணினார்? அப்பா சொன்னத அப்படியே செஞ்சுட்டார். அப்பாவோட ஆజ్ఞை அதேபடி அனுசரிச்சார். அதுக்கப்புறமா கோபத்தால உண்டான அந்த ஒரு செய்கையாயிருந்தது ஜமதகினிக்கு. அதுக்கப்புறமா அவருக்கு கோபம் கம்மியாச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு ராமன் அப்பா கிட்ட போயிட்டு வரம் கேட்கிறார். அப்பா, நான் சொன்னதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டேன், எனக்காக ஒரு வரம் கொடுங்கோம் அப்படின்னு கேட்டார். എന്നിട്ട് எல்லாரையும் ஜீவிப்பிச்சார். அதுல அம்மாக்கும் குஷியாச்சு. அப்பாவோட வார்த்தையை மீறாத பையன், அம்மா கிட்டையும் பாசம் இருக்கிற பையன். அதனால அம்மாவும் நிறைய வரங்கள் எல்லாம் தானம் பண்ணினா. அதாக்கும் இந்த ஸ்லோகம். ചതുർദശ വയാഹ 14 വയസ്സില് ലബ്ധ ആംനായഗണഃ എല്ലാ വേദങ്ങളും പഠിച്ചു മുടിച്ച പരശുരാമൻ. இப்ப நம்ம ராமன் அப்படின்னு தான் இப்போ சொல்லுவோம். அந்த ராமனுக்கு பரமசிவன் பரசு அப்படிங்கிற மழுவ கொடுக்கறதையாக்கும் பரசுராமன் அப்படிங்கிற பேரு ராமனுக்கு வருது. அதனால இங்க எல்லா வேதங்களும் படிச்சு முடிச்ச ராமன் கந்தர்வராஜே சித்திரரதன் அப்படிங்கிற கந்தர்வனில மனாப் ஆசக்தம் கில ரொம்ப ரொம்ப கம்மியான அட்டாச்மெண்ட் ஆசக்தி அனுபவிச்ச மாதரம் பிரதி ராமனோடு അമ്മേട്ട ക്രോധ ആകുലസ്യ പിതുഹു കോപം വന്ന അപ്പാവോട് ആജ്ഞ അനുസരിച്ച് താത ആജ്ഞാതിക സോദരൈഹി അപ്പാവോട് ആജ്ഞയെ അനുസരിക്കാത്ത സഹോദരர்களோടുകൂടി അപ്പാവോട് ആജ്ഞയാലെ அந்த സഹോദരர்களோடு കൂടി സമം ചെന്നനക്ക ചേർന്ന് കൂടി ഇമാ ചിത്വ അമ്മാവയും സഹോദരர்களையும் ഒരു சேர வெட்டி முறிச்சு கீழே போட்டார். சகோதரர்களையும் அம்மாவையும் கழுத்தை வெட்டி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் சாந்தாது பிதுகு சாந்தனாயிட்டிருந்த கோபம் சமிச்ச அப்பா கிட்டேந்து தேஷாம் அம்மாவோடும் சகோதரர்களோடும் எல்லாம் ஜீவனயோகம் புனர்ஜீவனம் மறுஜென்மம் அப்படிங்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறத வரம் ஆபிதா வரமாயி கிடைச்சிட்டு மாதா அதுக்கப்புறமா அம்மா தேவரான் அதாவது மறுஜீவன் கிடைச்சதுல சந்தோஷிச்சு அம்மா கிட்டேந்து ராமனுக்கு வரங்கள் எல்லாம் கிடைச்சது. தேவரான் அதாவது பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றது ஏற்கமே நம்ம பார்க்கிறோம். அம்மாவும் குஷியாக ராமனுக்கு நிறைய வரங்கள் தந்தாளே கொடுத்தாளே. 4வது ஸ்லோகம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அம்மாவோடு சந்தோஷத்துக்காயிட்டு மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காயிட்டு அப்பாவான ஜமதக்னி ஸ்தோத்திரங்களை சொல்லி வரவழைச்ச காமதேனுவை ஆசிரமத்தில் வளர்த்திண்டு வந்தா.
அப்படி இருக்கிற காமதேனுவெல்லாம் இருக்கிற அந்த ஆசிரமத்திலேருந்து கிளம்பி பகவான் தன்னோட வம்சஸ்தாபகனாய் இருக்கிற பிருகுவோட நியோகம் அனுசரிச்சு ஹிமாலயத்துல போய் பரமசிவனை தபசு செஞ்சு ஆராதிச்சு பரமசிவன்லேருந்து வெண்மழு அப்படிங்கிற ஆயுதம் அவருக்கு கிடைச்சது. பரமசிவன் சொன்ன பெரிய ஒரு அசுரனை நிகிரகிச்சதுல சந்தோஷமான அந்த பகவான் நிறைய திவ்யாஸ்திரங்களும் வரங்களும் எல்லாம் கொடுத்தார். அதெல்லாம் സ്വീകരിச்சுண்டு அகிருதவிரணன் அப்படிங்கிற முனிய மித்திரமாயிட்டு கிடைச்சிட்டு தன்னோட ஆசிரமத்துல திரும்ப வந்து சேர்ந்தார். இங்க காமதேனு அப்படிங்கிற அந்த சிரேஷ்டமான பசுவை சொல்லப்படுறது அப்பா ஸ்தோத்திரங்களால ஸ்துதிச்சாக்கும் அந்த காமதேனுவை சொர்க்கலோகத்திலிருந்து வரவழைச்சார் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அந்த காமதேனு எப்படியாக்கும் சத்ருக்களை எல்லாம் ஓட்டி விட்டா அப்படிங்கிறத நம்ம இனிமேல் பார்ப்போம். அதுக்கப்புறம் அம்மாவை குஷிப்படுத்துறதுக்காயிட்டு ஸ்தவ ஆஹ்ருத வியத் தேனோஹோ ஸ்துதிகளால வரவழைக்கப்பட்ட சொர்க்கத்துல இருக்கிற பசுவாயிருக்கிற காமதேனு அந்த ஆசிரமத்துல ஜமதக்னி மகர்ஷி அந்த காமதேனுவை கூட்டிட்டு வந்தார். என்னத்துக்காக கூட்டிட்டு வந்தார்? பித்ரா மாத்ருமுதே. அப்பா என்ன பண்ணினார்? ராமா, உன்னோட அம்மையோட தலையெல்லாம் வெட்ட சொன்னேனே, அம்மாவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும், அம்மாவை கொஞ்சம் குஷிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமதக்னி மகர்ஷி ஸ்துதிகளால காமதேனுவை வரவழைக்கிறார். എന്നിട്ട് அம்மாவை குஷிப்படுத்துறதுக்காகவும் அந்த காமதேனுவை வரவழைச்சது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. ஸ்தவ ஆஹ்ருதவியதேனோஹோ ஸ்துதிகளால வரவழைக்கப்பட்ட சொர்க்கத்துல இருக்கிற பசுமாடாயிருக்கிற காமதேனு அந்த ஜமதக்னி மகர்ஷியோட ஆசிரமத்துல ஜமதக்னியோட ஸ்தோத்திர வைபவங்களால வந்து சேர்ந்தது. ஜமதக்னி மகர்ஷி ஸ்தோத்திரங்கள் ஜபிச்சு சொர்க்கத்துல இருக்கிற அந்த காமதேனுவை தன்னோட ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தார். காமதேனு இருக்கிற ஜமதக்னியோடு நிஜாது ஆசிரமாது அந்த சொந்தம் ஆசிரமத்திலேந்து அந்த ஆசிரமத்துக்கு ஒரு விசேஷனம் கொடுத்ததாக்கும். காமதேனு எல்லாம் இருக்கிற ஆசிரமமாக்கும். இது நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இம்மீடியட்டா கொடுக்க கூடினவளாக்கும் காமதேனு. அப்படி இருக்கிற அந்த காமதேனு எல்லாம் இருக்கிற ஆசிரமம் என்ன கேட்டானாலும் கிடைக்கும் அந்த காமதேனுட்ட. அப்படி இருக்கிறத ராமனுக்கு மறுபடியும் வெளியில போய் தபஸ் இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லைன்னு எடுத்து காட்டுறதுக்காக்கும் இதை சொன்னது. அதனால அப்படியெல்லாம் இருக்கிற திவ்யமான அந்த ஆசிரமத்திலேருந்து சொந்தம் ஆசிரமத்திலேருந்து நிஜாத் ஆசிரமாது என்ன கேட்டானாலும் தரக்கூடின காமதேனுவெல்லாம் இருக்கிற அந்த ஆசிரமத்திலேருந்து பிருகோஹோகிரா பிருகு மகர்ஷி சொன்ன வார்த்தை கேட்டுண்டு பிரஸ்தாய கிளம்பினார் ராமன். ஹிமாலயத்துக்கு கிளம்பினார். அப்படி இல்லைனா ஹிமகிரவ் ஹிமாலயத்துக்கு கிளம்பினார். ஹிமாலயவ் சொன்னாலும் ஹிமகிரவ் சொன்னாலும் ஒண்ணுதான். ஒரு சில புக்கில் ஹிமாலயவ் அப்படின்னு இருக்கு, ஒரு சில புக்கில் ஹிமகிரவ் அப்படின்னு இருக்கு. அந்த ஹிமாலயத்துல என்னத்துக்காக்கும் போயிருக்கார்? கௌரிபதியும் ஆராத்யா பார்வதி தேவியோடு கணவராயிருக்கிற ஸ்ரீ பரமேஸ்வரனை ஆராதிச்சுட்டு தது பரசும் லப்துவா ஸ்ரீ பரமேஸ்வரனோடு மழு கிடைச்சிட்டு தது உக்த தனுஜேதி பரமசிவன் சொன்ன அசுரனை கொன்னுட்டு தது உக்தா அப்படின்னாக்கா பரமசிவன் சொன்ன தனுஜேதி அந்த அசுரனை கொன்னுட்டு மகா அஸ்திர ஆதிகம் பிராப்தா பெரிய அஸ்திரங்கள் எல்லாம் ராமனுக்கு கிடைச்சது. இப்ப மழு கிடைச்சோன்னே பரசு அப்படிங்கிற ஆயுதமாக்கும் மழு சொல்றது. பரசும் லப்துவா மழு கிடைச்சோன்னே ராமன் என்ன ஆயிட்டார்?
பரசுராமன் அப்படிங்கிற பேரு கிடைச்சிடுத்து அவருக்கு. എന്നിട്ട് ഭഗവാൻ சொன்ன அசுரனை பரசுராமன் வதிச்சார். அதுல மகாதேவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இனியும் நிறைய அஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்கறார். இந்த வச்சுக்கோ, இதெல்லாம் உனக்கு உபயோகப்படும் துஷ்டர்களை நிகிரகம் பண்றதுக்கு அப்படின்னு. திவ்யமான அஸ்திரங்கள் எல்லாம் ராமனுக்கு கிடைச்சதே. பரசு கையில கிடைச்சதால பரசுராமன் அப்படிங்கிற பேரு கிடைச்சது. அதுக்கப்புறமா அகிருத விரணமுனி மித்ர பிராப்யா, அகிருதவிரணன் அப்படிங்கிற மகர்ஷிய மித்திரமாயிட்டு கிடைச்சிட்டு ஸ்வ ஆசிரமம் அகமஹா, சொந்தம் ஆசிரமத்துக்கு பரசுராமன் திரும்ப போனார். 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. அந்த காலகட்டத்துல வனத்துக்கு மிருகயா வினோதத்துக்கு கிளம்பி போய் மிருகயா வினோதம் முடிஞ்சு மிருகங்களையெல்லாம் வேட்டையாடிட்டு திரும்பி வர வழியில கார்த்தவீரியார்ஜுனன் பகவானோடு ஆசிரமத்துல வந்து சேர்ந்தார். ஜமதக்னி மகர்ஷியோடு ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். அங்க ஜமதக்னி மகர்ஷி தன்னோடு பக்தியினால தேவலோகத்திலேருந்து அவருக்கு கிடைச்ச காமதேனுவிலேருந்து கிடைச்ச அந்த மகிமையை தெரிஞ்சுண்டு கார்த்தவீரியார்ஜுனன் ஜமதக்னி மகர்ஷியோடு ஆசிரமத்துக்கு வந்தோடனே ஜமதக்னி மகர்ஷி நன்னா சல்காரம் பண்ணினார் கார்த்தவீரியார்ஜுனனை. விபவ சமிருதமான சாப்பாடெல்லாம் போட்டார். இந்த காட்டுக்குள்ள உக்காந்துட்டு சாணி மொழிகின ஒரு ஆசிரமத்துக்குள்ள எப்படியாக்கும் இத்தனை விபவங்கள் எல்லாம் உண்டாயி சாப்பாடு கிடைச்சதுன்னு பார்த்தோன்னே நினைச்சதெல்லாம் கொடுக்கற காமதேனு வாக்கம் அங்க நிக்கிறத பார்த்தார் கார்த்தவீரியார்ஜுனன். அந்த காமதேனு கொடுத்த விசிஷ்ட உணவெல்லாம் சாப்பிட்டு அந்த காமதேனுவோடு சித்தி வைபவங்களை தெரிஞ்சுண்டு ராஜா ரொம்ப குஷியானார். എന്നിട്ട് அவரு ராஜதானிக்கு திரும்ப போனார். ஆனா கூட ஒரு மந்திரி இருந்தார், துஷ்ட புத்தி துர்மந்திரி. அப்படின்னாக்கா துஷ்ட புத்தியான மந்திரி, துஷ்ட பிரவൃத்திகளை செய்யற மந்திரி அடுத்த வாளையும் துஷ்ட பிரவൃத்திகளை செய்யறதுக்கு தூண்டுவன். அதனால மந்திரி சொன்னார், அந்த காமதேனு அந்த காட்டுக்குள்ள அந்த ஆசிரமத்துல இருக்க வேண்டிய பசுமாடு கிடையாது. இந்த ராஜதானிக்கு அந்த காமதேனுவை நம்ம வாங்கிடலாம், கொஞ்சம் காசு கொடுத்துடலாம், கொஞ்சம் பணத்தை கொடுத்தானா அந்த காமதேனுவை வாங்கிடலாம். இங்க வாங்கினா அந்த காமதேனுவால நம்ம சுபிட்சமா நம்மளோட எல்லா பிரஜைகளையும் நன்னா காப்பாத்தலாம் அப்படின்னு எல்லாம் உபதேசம் கொடுத்ததை கேட்டோன்னே கார்த்தவீரியார்ஜுனனோட மனசு அப்படிங்கிறது சஞ்சலப்பட்டது. എന്നിട്ട് டைரக்டா போயிட்டு கேட்டோன்னே மந்திரிகிட்ட போய் கேட்க சொன்னோன்னே மந்திரி கிட்ட முனி சொன்னார், நான் திவ்யமா வச்சுட்டு இருக்கிற இந்த காமதேனுவை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதுல ராஜாவான நான் கேட்டுட்டு கொடுக்க முடியாது சொல்றதா அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்துடுத்து கார்த்தவீரியார்ஜுனனுக்கு. அதனாலேயே அங்க யுத்தம் உண்டாச்சு. துர்புத்தியான அந்த மந்திரியோட உபதேசத்தால கார்த்தவீரியார்ஜுனன் அந்த மகர்ஷியோடு ஜமதக்னியோடு பிராணனுக்கு அபாயத்தை வருத்தினார். அதுல காமதேனுக்கு கோபம் வந்துடுத்து. காமதேனுவை சந்தோஷப்படுத்தினா காமதேனுவிலேருந்து சுபிட்சங்களான நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கிடைக்கும். காமதேனுவை கோபப்படுத்தினாக்கா அந்த கோபம் தாங்கிறதுக்கு முடியாது. அதனால காமதேனுவோடு கோபம் அப்படிங்கிற அந்த பிரபாவத்தால நிறைய திவ்யர்களான போராளிகளை சிருஷ்டிச்சா காமதேனு. அந்த போராளிகளை விட்டு இந்த மந்திரியோட சைன்யங்களை எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டு நசிப்பிச்சுட்டா காமதேனு. கடைசியில மந்திரி அந்த காமதேனுவோடு
குழந்தையான மூரிக்குட்டிய திருடிண்டு ஓடிப்போனான் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். ആകേട ഉപഗത മൃഗങ്ങളെ വേട്ടയാടുறதுக்காയിട്ട് അങ്ക വന്നു ചേർന്ന അർജുന കാർത്തവീര്യാർജുനൻ സുരഗവി സംപ്രാപ്ത. സുരൻ அப்படின்னா தேவலோகத்துல தேவலோகமாக்கும் இந்த தேவர்கள் எல்லாம் வசிக்கிற இடம். சுரகவி அப்படின்னா தேவலோகத்து கவி, தேவலோகத்துல இருக்கிற பசுமாடா இருக்கிற காமதேனு. சம்பிராப்த கடச்ச, அந்த காமதேனுலேந்து கடச்ச. சம்பல் கணைகி, சம்பல் சமிருத்தியால. தொது பித்ரா, பகவானோடு பிதாவினால. பரிபூஜிதா, வேண்ட மாதிரி சல்காரம் செய்யப்பட்ட அந்த கார்த்தவீர்யார்ஜுனன். அதுக்கப்புறம் புரகதா, சொந்தம் நகரத்துக்கு போயிட்டு துர்மந்திரி வாஜா, மந்திரியோடு துஷிச்ச வாக்குகளை கேட்டுட்டு கெட்ட புத்தி இருக்கிற மந்திரி கெடுதலை உபதேசம் பண்ணினான். புனகா, மறுபடியும் காம் கிருதும், அந்த மாட பணம் கொடுத்து வாங்கறதுக்கு சஜீவம் நியுக்தா, சஜீவம் நீ அயுக்தா, நியுக்தா, மந்திரிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணினார் ராஜா. நீ போய் அந்த மாடுக்கு எவ்வளவாக்கும் பணம் அதை கொடுத்து அதை வாங்கிட்டு வா அப்படின்னு. ருந்தன் முனிகி, ஆனா ஜமதக்னி முனி அதுக்கு தடசம் நின்னார். அதனால மகர்ஷியோடு பிராணக்ஷேபம் வதத்தால மகர்ஷிய கொன்னுட்டான் இந்த மந்திரி. அதுல ரோஷம் ஜனன கோபம், சரோஷம் அப்படின்னா கோபத்தோடு கூடிட்டு. கோஹதா, அந்த பசுவால கொல்லப்பட்ட, காமதேனுவால கொல்லப்பட்ட. சமூ சக்கரேன அபி, സമൂഹങ്ങളോട് കൂടിന குதியா, துர்புத்தியாயிருக்கிற தேன, அந்த மந்திரியால. வல்சஹா ஹிருதஹா, காமதேனுவோடு குழந்தை திருடப்பட்டது. பாகவதத்துல காமதேனு, அந்த காமதேனுவோடு குழந்தையோடு கூடிட்டு திருடப்பட்டது நக்கம் இருக்கு. இங்க நாராயணியத்துல காமதேனுவோடு குழந்தை திருடப்பட்டிருக்கு அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. கூ சொன்னா கட்டது, தி சொன்னா புத்தி. தியா அப்படின்னாக்கா புத்தியால, குதியா அப்படின்னா கெட்ட புத்தியால. குதியா அபி, துஷ்ட புத்தி இருக்கிற மந்திரியால ஆகட்டும். மந்திரியை இங்க வர்ணிக்கவாக்குமே செய்யப்படுறது. ருந்தன் முனிகி, தடஞ்சு நிப்பாட்டினாரே மகர்ஷி, அதுல கோபம் வந்த அந்த மந்திரி பிராணக்ஷேபம், முனியோடு பிராணனை இல்லாம பண்ணினான். அது காரணமாயிட்டு சரோஷம், ദേഷ്യത്തോട് കൂടിയിട്ട് കോപത്തോട് കൂടിയിട്ട്. ഗോ சொன்னா பசு, பசுமாடு, அந்த காமதேனுவால ஹாதஹ கொல்லப்பட்ட. சமு சொன்னா சைன்யம், சமு சக்கரேன സൈന്യ കൂട്ടങ്ങൾ. കാർത്തവീര്യാർജുനനോട് സൈന്യം, സൈന്യബലമായിട്ട് മഹർഷിയോട് പശുവെ പിടിച്ചുകൊണ്ടുവരത്തുക്ക് മന്ത്രി ശ്രമിച്ചോണ്. ജമദഗ്നി മഹർഷി തടസ്സമാ നിന്നാർ. ജമദഗ്നി മഹർഷിയെ സൈന്യങ്ങൾ കൊന്നോണ്. அந்த மகர்ஷியோடு வளர்த்து பசுவாயிருக்கிற காமதேனுவுக்கு கோபம் அப்படிங்கிற விகாரம் வந்ததினால காமதேனுவோடு உள்ளேந்து நிறைய சைன்யங்கள் எப்படி புறப்பட்டது. திவ்யமான போராளிகளை காமதேனு சிருஷ்டிச்சா. എന്നിട്ടോ அந்த சைன்யங்கள் எல்லாம் கிளம்பி போய் கார்த்தவீர்யார்ஜுன சைன்யங்களை இல்லாம பண்ணிட்டு காமதேனுவால இல்லாம பண்ணப்பட்ட சைன்யங்களோடு கூடின குதியா தேன, துர்புத்தியால இருக்கிற அந்த மந்திரியால. வல்சஹா ஹிருதஹா, காமதேனுவோடு அந்த
மூரிக்குட்டி திருடப்பட்டது. காமதேனுவோடு புத்திரன் திருடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். மூரிக்குட்டி அப்படின்னா பெண் குழந்தை அப்படின்னு சொல்லலை, இங்க ஆண் குழந்தை திருடப்பட்டது. 6வது ஸ்லோகம். அதுக்கப்புறமா சுக்கிர மகர்ஷி பரசுராம பகவானோடு அப்பாவான ஜமதக்னிய மறுஜீவன் கொடுத்து ஜீவிப்பிச்சார். அப்பாவோடு வார்த்தைகளை கேட்டு கோபம் வந்த பரசுராமன் தியானிச்ச உடனே மகோதரன் அப்படிங்கிற சிவபூதம் கொண்டு வந்து கொடுத்த வில்லும் மழுவும் சரங்களும் தரிச்சுண்டு நண்பனான அகிருதவரண முனியோடு கூடிட்டு தேராளியும் குதிரைகளும் இருக்கிற தேரில ஏறிண்டு கார்த்தவீரியனோடு ராஜதானியான மாகிஷ்மதிக்கு பிரவேசனம் பண்ணினார். ராஜா கிட்ட பசுவோடு குழந்தைய தரத்துக்கு சௌமியமா கேட்டுட்டும் ராஜா கொடுக்கலை அப்படின்னு தெரிஞ்சுட்டோன பரசுராம பகவான் யுத்தம் ஆரம்பிச்சார். அதா பரசுராமன் ஹிமாலயத்துக்கு போன அப்புறம் உண்டான விஷயங்கள் எல்லாம் பரசுராமன் திரும்ப வந்ததும் எல்லா விஷயங்களையும் ஜமதக்னி முனி பரசுராமன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா சுக்ரோது ஜீவித தாதவாக்கிய சலித குரோதோ அத சக்யாசமம். சுக்ரனால ஜீவிப்பிச்ச அப்பாவோடு வார்த்தைகள் கேட்டுட்டு இளகி மறிஞ்ச கோபத்தால பரசுராமன், அதாக்கும் இங்க சலித குரோதகா, இளகி மறிஞ்ச கோபத்தால பரசுராமன். அதா அதுக்கப்புறம் சக்யாசமம் சுகுர்த்தோடு கூட அகிருதவரணன் அப்படிங்கிற முனியோடு கூடிட்டு அந்த பரசுராமன் கார்த்தவீரிய அர்ஜுனனோட ராஜ்யத்துக்கு அந்த மாகிஷ்மதிக்கு பிரவேசனம் பண்ணினார். பிப்ரது கையில அவர் என்னெல்லாமாக்க வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. தியானிச்ச உடனே மகோதர உபநிகிதம், மகோதரனால சிவபூதத்தால கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட மகோதரன் அப்படிங்கிறது பரமசிவனோடு சிவபூதத்துல ஒருத்தராக்கும். அவரு கொண்டு வந்து கொடுத்த உபநிகிதம், கொண்டு வரப்பட்ட மகோதரன் கொண்டு வந்து கொடுத்த சாபம் அப்படின்னா வில்லு, குடாரம் அப்படின்னா வெண்மழு, சரான் அப்படின்னா அம்புகள் சரங்கள். கார்த்தவீரியார்ஜுனனை ஜெயிக்கிறதுக்கு பகவான் பரமசிவன் கொடுத்த ஆயுதங்களுமாயிட்டு கிளம்பினார். அகிருதவரண முனி அப்படிங்கிற நண்பனோடு கூட வாஹா அப்படின்னா குதிரை, யந்திரகா அப்படின்னா சாரதி, ரதம் அப்படின்னா தேர். குதிரையோடும் தேராளியோடும் கூடிட்டு இருக்கிற அந்த ரதத்துல ஆரூடகா ஏறி உக்காந்துண்டு மாகிஷ்மதியும் ஆதிசன் மாகிஷ்மதிக்கு பிரவேசனம் பண்ணினார். வாக்பிகி வாக்குகளால கேட்டோன சிதிபதௌ வல்சம் அதாசுஷி. கார்த்தவீரிய ராஜா காமதேனுவோடு குழந்தைய கொடுக்காதக்கு இருந்தோன சங்கரம் சம்பிராஸ்துதாக யுத்தம் தொடங்கினார் பரசுராம பகவான். 7வது ஸ்லோகம். கார்த்தவீரியார்ஜுனனாகட்டும் 10,000 புத்திரர்கள், 17 அச்சௌகினி படைகள், பெரிய பெரிய சேனாநாயகர்களால் சூழ்ந்து நிற்கப்பட்ட நிறைய சைன்யங்களாலேயும் எல்லாம் பந்துஜனங்கள் சகிதம் யுத்தத்தை நன்னா நடத்தினார். ஆனா கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு பகவானோடு வெண்மழுவும் பானங்களும் கொண்டு சைன்யங்கள் எல்லாம் நசிச்சது.
புத்திரர்களெல்லாம் பயந்து யுத்த களத்தை விட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறமா கார்த்தவீரியார்ஜுனன் தன்னந்தனியா பகவான் கிட்ட யுத்தம் பண்ணினார். ஹேஹயா கார்த்தவீரியார்ஜுனன் புத்திராணாம் அயுதேன 10,000 புத்திரர்களாலேயும் சப்ததசபிகி அச்சௌஹிணீபிகி 17 அச்சௌஹிணி படகளாலேயும் மகா சேனானீபிகி பெரிய பெரிய சேனாபதிகளாலேயும் அநேக நிறைய ஜாஸ்தியா மித்ர நிவகைஹீஜ நிறைய சுகுர்த் கூட்டங்களாலேயும் விஜ்ரம்பித ஆயோதனஹா அதிசக்தியான ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சார். தொது குடாரபான விதலன் நிசேஷ சைன்ய உத்கரஹா எல்லா சைன்யங்களும் பரசுராம பகவானோடு அந்த வெண்மழுவினாலேயும் பானங்களாலேயும் இல்லாம பண்ணிட்டார் பரசுராமன். கார்த்தவீரியார்ஜுனனோடு ஆயுதங்களும் சைன்யங்களும் எல்லாம் பகவான் உடச்சு போட்டோன. பீதி பிரத்ருத நஷ்டசிஷ்டதனயக பயந்தோடின புத்திரர்கள் மட்டும் அந்த யுத்த பூமியிலிருந்து காணாமையே போயிட்டா. அந்த யுத்த பூமியிலேருந்து கார்த்தவீரியார்ஜுனனோடு 10,000 புத்திரர்களும் பயந்தோடிட்டா. யுத்தம் செய்த எல்லாரும் ரொம்ப பயந்துட்டா. அதே மாதிரி ஆயுதங்களை எல்லாம் பகவான் உடைச்சு போட்டார். அதனால புத்திரர்கள் எல்லாம் யுத்த பூமியை விட்டே ஓடி போயிட்டா. ஆயுதங்களும் சைன்யங்களும் எல்லாம் இல்லாம போயிடுத்து. அப்படி அந்த நிலைமையில அந்த கார்த்தவீரியார்ஜுனன் துவாம் ஆபதது பகவான் பரசுராமனுக்கு நேர கார்த்தவீரியார்ஜுனன் சாடி விழுந்தார் யுத்தம் பண்றதுக்கு. 8வது ஸ்லோகம். ஜலக்கிரீடை செய்யற டைமில ஒரு பொழுதுபோக்குக்காயிட்டு அந்த ஜலப்பிரவாகத்தை தடுத்து நிறுத்தினதினால ஜலம் பிரவாகமாயிட்டு ஒழுகாதக்கு ஒரே இடத்துல அப்படி அதிக அளவில் பெருகித்து. அப்படி இருக்கிற நர்மதா ஜலத்துல முங்கித்தாழ்ந்த ராவணனை கார்த்தவீரியார்ஜுனன் தோக்கடிச்சவனாக்கும். கார்த்தவீரியார்ஜுனனோடு சக்தியை இங்க எடுத்து காட்டவாக்கும் சேரா இந்த 8வது ஸ்லோகத்துல. ராவணன் எவ்வளோ பெரிய சக்திமான், அந்த ராவணனே தோக்கடிச்சவனாக்கும் இந்த கார்த்தவீரியார்ஜுனன் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இருக்கிற அந்த கார்த்தவீரியார்ஜுனன் நிறைய நாளைக்கு அந்த கார்த்தவீரியார்ஜுனன் ராவணனை காராகிரகத்துல போட்டு அகங்காரத்தை இல்லாம பண்றதுக்கு முயற்சி பண்ணினான். அப்படி இருக்கிற கார்த்தவீரியார்ஜுனன் அந்த கார்த்தவீரியார்ஜுனனாக்கும் பகவானுக்கு நேர குதிச்சு சாடினது. தன்னோட 1000 கைகளில சஸ்திர அஸ்திரங்களை வச்சுருக்கிற கார்த்தவீரியார்ஜுனன் சஸ்திர அஸ்திரங்களால பகவானோடு மேல யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிற கார்த்தவீரியார்ஜுனனை பகவான் தடுத்து நிப்பாட்டினார். கார்த்தவீரியார்ஜுனனுக்கு கையில இருக்கிற விஷ்ணு சக்கரம் பகவானில் பலிக்கலை அப்படிங்கிறத தெரிஞ்சுண்ட கார்த்தவீரியார்ஜுனன் தன்னோட முன்னால நிற்கிறது பகவான் விஷ்ணுவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டும் பக்தியோடும் கூடிட்டு பகவானை தியானிச்சார். அதனால கார்த்தவீரியார்ஜுனனோட எல்லா தோஷங்களும் இல்லாம போயிடுத்து. பகவான் கார்த்தவீரியார்ஜுனனுக்கு கொடுத்த வாக்கு அந்த வரம் அனுசரிச்சு பகவான் கார்த்தவீரியார்ஜுனனை வதிச்சார். கார்த்தவீரியார்ஜுனனோடு திவ்யமான ரொம்ப சிரேஷ்டமான அந்த ஜீவன் வைகுண்டத்தை பிராபிச்சது. அதுக்கப்புறமா லீலாவாரிதா விளையாட்டாயிட்டு தடஞ்சு நிறுத்தின நர்மதா ஜலம் நர்மதையோடு தண்ணீல முங்கி பொங்கி வளைஞ்ச லங்கேஷா
ராவணனோடு கர்வம், அகங்காரம் அப்படிங்கிறத ஆபகா, கர்வம் ஆபகா, அகங்காரம் அப்படிங்கிறத இல்லாம பண்ணின கார்த்தவீரியார்ஜுனன். கார்த்தவீரியார்ஜுனனோடு மகிமை. ஸ்ரீமத் பாஹு சகசிரம், கார்த்தவீரியார்ஜுனனோடு 1000 கைகள், அதிலேந்து முக்தா தொடுத்து விட்ட பகு ரொம்ப ஜாஸ்தியான சஸ்திர அஸ்திரம் ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிற ஆமும் அந்த கார்த்தவீரியார்ஜுனனை நிருந்தன் பகவான் அப்படி தடஞ்சு நிறுத்தினார். வைஷ்ணவே சக்கரே அபி, வைஷ்ணவ சக்கரம் கூடியும் தொய் விஃபலே பகவானில பிரயோகிக்கிறதுக்கு சாதிக்கலை கார்த்தவீரியார்ஜுனனுக்கு. அதை பார்த்தோன்னே துவாம் ஹரிம் புத்வா, தன்னோட முன்னால நிற்கிறது ஸ்ரீஹரியாக்கும் அப்படிங்கிறத கார்த்தவீரியார்ஜுனன் தெரிஞ்சுட்டார். എന്നിട്ടോ முதா சந்தோஷத்தோடு கூடிட்டு தியாயந்தம் தியானிச்சுண்டு சித சர்வதோஷம் எல்லா தோஷங்களையும் இல்லாம பண்ணிட்டு பகவானை தரிசிச்சதுனால தோஷமில்லாதவனாയി തീർந்தான் கார்த்தவீரியார்ஜுனன். இங்க சித சர்வதோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால பகவான் இந்த கார்த்தவீரியார்ஜுனனோடு 1000 கைகளையும் வெட்டி போட்டார் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். அந்த 1000 கைகளாலேயாக்குமே அவன் யுத்தம் பண்ணுறது, அப்படி இருக்கிற அந்த யுத்தம் பண்ற கைகளை பகவான் வெட்டி போட்டார் அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். அவதிஹி பகவான் அந்த கார்த்தவீரியார்ஜுனனை வதிச்சார். சஹா அப்படியெல்லாம் இருக்கிற வீரசூர பராக்கிரமியா இருக்கிற கார்த்தவீரியார்ஜுனன் தே பரம்பதம் அகாத் பகவானோடு வைகுண்ட பதத்தை பிராபிக்கவும் செஞ்சான், மோட்சமடைஞ்சான். 9வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் கார்த்தவீரியார்ஜுனனோடு புத்திரர்களுக்கெல்லாம் பகவான் கிட்ட கோபம் வந்தது. கோபத்தோடு கூடிட்டு ஓடின்னு வந்தா கார்த்தவீரியார்ஜுனனோடு புத்திரர்கள் எல்லாம் அப்பாவை கொன்னவனே அப்படின்னு கூப்பிட்டு பகவானை ஒன்றும் பண்ண முடியலை. அதனால அவ ஓடி போனா மறுபடியும். എന്നിട്ട് பரசுராம பகவான் இல்லாத சந்தர்ப்பத்தை பார்த்து ஆசிரமத்துல எத்திச்சேர்ந்து பகவானோடு அப்பாவான ஜமதக்னி மகர்ஷிய இந்த கார்த்தவீரியார்ஜுனனோட புத்திரர்கள் கொன்னா. அதனால துக்கத்தோடு கூடிட்டு நெஞ்சில 21 தடவை அடிச்சழுதா ஜமദഗ്നിയോട് மனைவியும் பரசுராமனோடு അമ്മയുமான രേണുകാദേവി. ക്ഷത്രിയ വംശത്തെ കംപ്ലീറ്റാ നശിപ്പിച്ച് ക്ഷത്രിയர்களோடு രക്തം പുരണ്ട രക്തത്താലെ പിതൃതർപ്പണം ചെയ്യണം அப்படிங்கிற பிரதிஜை. அந்த பிரதிஜையை செஞ்சுட்டு தியானத்தால ரதமும் ஆயுதங்களும் வருத்தி எல்லா திக்கிலையும் சஞ்சரிச்சு பிராமணர்களை துரோகிக்கிற க்ஷத்ரியர்களை மழுவால வெட்டி பானங்களால வருஷிச்சு ஒடுக்கி பூமியில க்ஷத்ரியர்களை இல்லாம பண்ணின பரசுராமன். பூயகா அதுக்கப்புறம் அமர்ஷித ஹேஹய ஆத்மஜகணைஹி கோபம் வந்த கார்த்தவீரியார்ஜுனனோடு புத்திரர்களால தாதேஹதே பரசுராமனோடு அப்பாவான ஜமதக்னி மகர்ஷி வதிக்கப்பட்டோன்னு பகுஷா ரொம்ப ஜாஸ்தியான ஹிருதயம் ஆக்ஞானம் பல தடவை நெஞ்சில அடிச்சு அழற ரேணுகாம் நிரீட்சியா கோராம் பிரதிஜா அம்மாவை பார்த்துட்டு கோராம் பிரதிஜாமகன் அத்தியுக்ரமான சத்தியத்தை செஞ்சார் பரசுராம சுவாமி. துவம் பகவானே நீங்கள் பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார். தியான ஆனீத ரத ஆயுதா
தியானத்தால வரவழைச்ச ரதத்தோடும் ஆயுதங்களோடும் சஹா கூடிட்டு திக் சக்கரேஷு எல்லா இடத்துலயும் இருக்கிற விப்ரத்ருஹா பிராமணர்களை துரோகிக்கிற சத்திரியர்களை எல்லாம் குடாரையன் வெண்மழுவால കൊന്നിട്ടും വിശികയൻ അമ്പും വില്ലും ഉപയോഗിച്ച് കൊന്നിട്ടും മേദിനിയും ഭൂമിയെ നിക്ഷത്രിയാം അകൃതാഹ ക്ഷത്രിയர்கள் இல்லாத பூமியாக்கி தீர்த்தேளே பரசுராம சுவாமி அப்படின்னு குருவாயூரப்பன் கிட்ட பட்டதிரி சொல்றார். 10வது ஸ்லோகம். அதுக்கப்புறமா பகவான் அப்பாவான ஜமதக்னி மகர்ஷிய மறுபடியும் ஜீவிப்பிச்சு 21 தடவை நெஞ்சில அடிச்சு அழுத அம்மாவுக்காக 21 தடவை க்ஷத்ரிய வம்சத்தை ஒடுக்கிட்டு சமந்த பஞ்சகம் அப்படின்னு பேர் இருக்கிற ரத்தத்தால இருக்கிற அந்த குளத்துல பிதிருதர்ப்பணம் செஞ்சாள். அதுக்கப்புறமா பெரிய யாகமெல்லாம் செஞ்சு பூமி முழுவன் கஷ்யபன் தொடங்கின உத்தம பிராமணர்களுக்கு தானம் பண்ணினாள். மறுபடியும் சால்வன் கிட்ட யுத்தம் பண்ணினாள். ஆனா ஸ்ரீகிருஷ்ணன் இவனை கொல்லட்டும் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் செய்யாதங்கோம் அப்படின்னு சனகாதிகள் சொன்னதுனால பரசுராம பகவான் சால்வன் கிட்ட இருக்கிற யுத்தத்திலேருந்து பேக் அடிச்சாள். சால்வனை கொல்லலை. அதுக்கப்புறம் பகவான் நீங்கள் பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றதாக்கும் தாதோ ஜீவனக்கிறது அப்பாவை மறுபடியும் ஜீவிப்பிச்சாள். த்ரிஹி சப்த கிருத்வஹா 21 தடவை மிருபாலக குலம் ஜெயன் எல்லா ராஜாக்களையும் வம்சத்தோடு கூடிட்டு இல்லாம பண்ணிட்டு சமந்த பஞ்சக மகாரக்த ஹ்ரத ஆவுகே சமந்த பஞ்சகம் அப்படிங்கிற பெரிய ரத்த தடாகத்துல பித்ரன் சந்தர்ப்பிய பிதிருதர்ப்பணம் செஞ்சுட்டு யஜ்ஞே யாகத்துல காஷ்யப மகர்ஷி அப்படி இருக்கிற முக்கியமான மகர்ஷிகளுக்கு க்ஷ்மாம் அபிதிஷன் பூமியை கூடியும் தானமாயிட்டு கொடுத்தேளே എന്നിട്ട് പുനഃ മറുപടിയും സാൽവേന യുദ്ധ്യൻ സാൽവനുമായിട്ട് യുദ്ധം ചെഞ്ചിട്ട് കൃഷ്ണഹ അമും നിഹനിഷ്യതി ശ്രീകൃഷ്ണൻ ഇവനെ കൊന്നുപ്പർ ഇതി அப்படின்னு குமாரேகி சனகன் சனந்தன் சனாதனன் சனல்குமாரன் இப்படிங்கிற சனகாதிகள் சொன்னதால யுத்தாது சமிதா யுத்தத்திலேருந்து நீங்கள் பேக் அடிச்ச யுத்தத்தை நிறுத்தினாள். சால்வனுமாயிட்டு இருக்கிற யுத்தத்தை நிறுத்தினாள். சால்வனை கொல்லலை. 11வது ஸ்லோகம். பகவானே அதுக்கப்புறம் ஆயுதத்தை வச்சுட்டு மகேந்திர பர்வத்துல தபசு செஞ்சுட்டு இருக்கிறத தெற்கு பக்கத்துல இருக்கிற எண்டிலேந்து வடக்கு பக்கம் வரைக்கும் கோகர்ணம் வரை இருக்கிற பூமி சமுத்திரத்துல முழுகி போனதை பார்த்துட்டு தபசர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினதுனால பரசுராம பகவான் தியானிச்ச உடனே கையில வந்து சேர்ந்த வில்லுல தொடுத்து விட்ட ஆக்னேயாஸ்திரம் பார்த்து பயந்த சமுத்திரத்தை ஸ்ருவத்தை எரிஞ்சு அது விழுந்த இடம் வரைக்கும் நகர்த்தி விட்டுட்டு கேரளத்தை உத்தரிச்சேளே. அப்படி எல்லாம் இருக்கிற பரசுராம மூர்த்தியான பகவானே குருவாயூரப்பா என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார். ஹே பிருகுபதே வாதேஷா பரசுராம அவதாரம் எடுத்து வந்திருக்கிற பிருகுகுல திலகமே குருவாயூரப்பா அஸ்திராணி நெஸ்ய அஸ்திரங்களை எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டு மகேந்திர பூபிரிதி மகேந்திர பர்வதத்துல தபஹா தன்வன் தபசு செஞ்சுண்டு இருந்தப்போ புனஹா அதுக்கப்புறமா கோகர்ணாவதி சாகரேன மஜ்ஜிதாம் கோகர்ணம் வரைக்கும் இருக்கிற பூமி சமுத்திரத்துக்குள்ள முங்கி தாந்தது. தரணி அந்த பூமிய திருஷ்டுவா பார்த்துட்டு முங்கித்தாந்த பூமியை பார்த்துட்டு தாபசைஹி அர்த்திதஹ முனிகளோடு ரிக்வெஸ்ட் படி தியானிச்சு வருத்தின இஸ்வாசா வில்லில
ധൃത അനല അസ്ത്രചകിതം തൊടുത്തുവിട്ട ആഗ്നേയ അസ്ത്രത്താല് ഭയந்து നടുങ്ങിന സിന്ധും സമുദ്രത്തെ സ്രുവക്ഷേപണാത് സ്രുവമെറിஞ்சிட்டு ഉത്സാര്യ പിന്നുക്ക് തള്ളി മാറ്റിയിട്ട് ഉദ്രുത കേരള സമുദ്രத்துக்கு അടിയിലേந்து ഉയർത്തിക്കൊണ്ടു വന്ന കേരള ഭൂമി കേരളത്തെ ഉയർത്തിക്കൊണ്ടു വന്ന നിങ്ങൾ മാം എന്നെ സംരക്ഷ காப்பாத்தனமே இப்படின்னு சொல்லிட்டு 36வது தசகத்தை பட்டதிரி முடிக்கிறார். 36வது தசகம் அப்படிங்கிறதோடு கூடிட்டு நவமஸ்கந்தவம் முடியறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.